மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய். மனமே இயேசுவையே துதி செய். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலங்களில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும், இருக்கிற வாய்ப்புட்டை நாம் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும். அன்பு நிறைந்த ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகி அப்பேற்பட்ட பிரயாசம் விடலாம். கர்த்தர் நகரை காவலாகி காவலுக்காக விழித்திருக்கிறதா இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு சகோதரி பிரபாகர் குடும்பமாய் கிட்ட இருக்கிற இந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு மேரிக்காக பாப்பாக ஸ்தோத்திரம். அவருடைய பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். உடன்பரப்புகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேரும் மகிழ்ச்சியோடு கூட இந்த வீட்டின் முன்னாக நின்று ஆண்டு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய பார்வைக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் கடினப்பட்டு போனோம். கட்டுமானத்திலே தேவையான பணம் இல்லாமல் நின்று போனது. மீண்டும் கட்ட கிருபை செய்து நல்ல தரமான பொருட்கள் வராமல் நாள் கடந்து போனது. ஆனாலும் காரியத்தை வாய்க்க பண்ணின ஆண்டவர் வாய்க்க பண்ணினீரும் ஸ்தோத்திரம். இந்த கண்களுக்கு ஆச்சரியமாக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக இந்த வீடு இப்போ மங்கள படைப்பு செய்கிறோம். நீரை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். மேல வந்து பாப்பாட்டு வாங்க. பாப்பா ஒரு சுத்தான பேரு எல்லாரும் தெரியுமாப்பா? எப்படி செய்யணும்? மாரி கை வச்சுக்கோ பேச அப்பா. இப்போதும் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வீட்டை திறந்து வைக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனே ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனே ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனே ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுதகோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே.